தமிழகம், புதுவை அண்ட் காரைக்காலுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு அண்ட் எச்சரிக்கையை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா செப்டம்பர் 21 அண்ட் 22 ஆகிய தேதிகள்ல வட தமிழகத்துடைய சில இடங்களிலும் தென் தமிழகத்துடைய ஒரு சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடுமா? செப்டம்பர் 23 அண்ட் 24 ஆகிய தேதிகளில் தமிழகத்துடைய சில இடங்கள் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னையின் புறநகர பகுதிகளை பொறுத்த வரைக்கும் 21ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அப்படின்னும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 30 31 டிகிரி செல்சியஸ ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையா 25 26 டிகிரி செல்சியஸ ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 24ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா அண்ட் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதனால மேற்குறிப்பிட்ட நாட்கள் வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம்னு அறிவுறுத்தி இருக்கிறாங்க வானிலை மையம். கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை நிலவரத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை வட தமிழகத்துல தீவிரமா இருந்ததா சொல்லும் வானிலை மையம் மதுரை விமான நிலைய பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையா 37 டிகிரி செல்சியஸாகவும் கரூர் பரமத்தி பகுதியில குறைந்தபட்ச வெப்பநிலையா 20 டிகிரி செல்சியஸா பதிவாகி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க.